எல்லா கடன்களுமே வட்டி விகிதங்கள் குறையும். எல்லா கடன்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெப்போ ரேட் லிங்க் பண்ணி தான் இருக்கும். எந்த லோனா இருந்தாலுமே ஒரு 0.25% குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அந்த லோன் எடுக்கும்போது 2 வகையான லோன் இருக்கு. ஒன்று ஃபிக்ஸ்டு ரேட் லோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஃப்ளோட்டிங் ரேட் லோன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு ரேட்ல வாங்கினவங்களுக்கு எந்த மாறுதலும் இருக்காது. ஆனால் ஃப்ளோட்டிங் ரேட்ல வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக 0.25% குறைஞ்சிடும். ஆட்டோவும் பேங்க்கும் கொஞ்சம் ஒரு பேக் சீட்ல போயிட்டு, பார்மாவும் ஐடியும் எஃப்எம்சிஜும் ஃப்ரண்ட் சீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிசிஎஸ் கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கு. தகவல் தொழில்நுட்ப பங்குகள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க பொருட்களை சாஃப்ட்வேர் தயாரிச்சு அமெரிக்காவுக்கு தான் விற்கிறாங்க. போன வருஷம் அமெரிக்காவுக்கு வித்தாங்க, $1 வித்தாங்கன்னா அது இங்க கொண்டாடும்போது $82 கிடைச்சிருக்கும். இந்த வருஷம் அதே $1 சாஃப்ட்வேர் வித்தாங்கன்னா இங்க கொண்டு வந்தாங்கன்னா $90 கிடைக்கும். ஸோ ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு இது சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் இறக்குமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு இது பெரிய அடியாகும். ரஷ்ய அதிபர் நம்முடைய இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறாரு. இந்த ஒரு சூழல் இந்த வர்த்தக ஒப்பந்தம் ப்ளஸ் நம்மளுடைய இந்தியா சார்ந்து இது எப்படி பார்க்கப்படுது? சார் வணக்கம். வணக்கம். ஆர்பிஐ ரேட் கட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ரேட் கட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? பொதுவாங்க ரூல் புக் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது எப்பெல்லாம் வட்டி விகிதங்களை ஏற்றணும், அது எப்பெல்லாம் வட்டி விகிதங்களை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில காரண காரியங்கள் இருக்குது. ஸோ ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ரகுராம் ராஜன் அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்தாரு. அப்போ அந்த ரூல் புக் படி பார்த்தால் வட்டி விகிதங்களை குறைக்கணும். ஆக்சுவலா அவர் என்ன பண்ணாரு, அந்த வட்டி விகிதங்களை குறைக்கல. அவர் வட்டி விகிதங்கள் குறைப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய பேர் பங்குகளை வாங்கியிருந்தாங்க. அவர் குறைக்கலன்னு சொன்ன உடனே பங்குகள்லாம் இறங்கி அவங்க நிறைய பேருக்கு நஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு ஆஃப் த ரெக்கார்ட், அதாவது இப்போ 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங், ப்ரீ டிட்டர்மைன்டு டேட்ல மீட்டிங் வைப்பாங்க. பிசி மீட்டிங் சொல்லுவாங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்னு. அதான் அதுல பண்ணாமல் ஒரு திடீர்னு ஒரு நாள் வட்டி விகிதங்களை கொஞ்சம் குறைச்சிட்டாரு. அப்போ சில நிருபர்கள்லாம் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. என்னங்க, நீங்க போன வாரம் குறைப்பீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஆனா அதனால நிறைய பேர் பங்குகள்லாம் வாங்கியிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நீங்க குறைக்கல, அதனால ட்ரேடர்ஸ்க்குலாம் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. ஒரு 4 நாள் கழிச்சு இப்ப குறைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் 2 விஷயம் சொன்னாரு. ஒன்னு, டோன்ட் ஃபைட் வித் ஆர்பிஐ. ஆர்பிஐ இப்படிதான் செய்வாங்க அப்படிதான் செய்வாங்கன்னு இது பண்ணாதீங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, அப்போ அவர் சொல்லும்போது சொன்னாரு, ஐ எம் ராஜன், ரகுராம் ராஜன் அப்படின்னு சொன்னாரு. அது அந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவில வரும். ஜேம்ஸ் பாண்ட் அவரை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஐ எம் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஐ எம் ராஜன், ரகுராம் ராஜன். அதாவது எப்படி ஜேம்ஸ் பாண்ட் எதிரிகள் எல்லாம் வீழ்த்துறாரோ அந்த மாதிரி நீங்க ஆர்பிஐக்கு எதிராக ஸ்பெகுலேட் பண்றவங்கள எதிர்த்தாரு. அந்த அர்த்தத்துல அதை சொன்னாரு. ஸோ அப்போ அந்த ஆர்பிஐ என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணாரு. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா, ஆனா அது ஒரு 3-4 நாள் தான், திரும்ப சரி பண்ணிட்டாரு அவரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள். ஒன்று, ஜிடிபி டேட்டா போன வாரம் வந்தது. அது அதிகபட்சமா இருந்தது 8.2%. 7.2% எதிர்பார்த்த இடத்துல 8.2% வந்தது. பொதுவா அந்த ரூல் புக் படி பாத்தீங்கன்னா, அண்ட் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும்போது வட்டி விகிதங்களை ஏற்றணும், வட்டி விகிதங்களை இறக்கக்கூடாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்ஃபிளேஷன் ரொம்ப ஆக குறைவா வந்திருக்குது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இல்லாத அளவுக்கு ஆக குறைவான இன்ஃபிளேஷன் வந்திருக்கு. அகெயின், இன்ஃபிளேஷன்லாம் எப்பெல்லாம் ரொம்ப குறைவா இருக்குதோ அப்பெல்லாம் வட்டி விகிதங்களை ஏற்றணும், வட்டி விகிதங்களை இறக்கக்கூடாது. மூன்றாவது, நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு ஆல் டைம் லோ, கிட்டத்தட்ட $1 $90.41 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஆர்பிஐ கொஞ்சம் இன்டர்வியூன் பண்ணி கொஞ்சம் $90 மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. $90 கீழே 89 சம்திங்னு. ஆனால் நம்முடைய கரன்சி ஒரு ரொம்ப அளவுக்கு அதிகமாக டிப்ரிஷியேட் ஆகிருக்குது. அது ஆல் டைம் லோ. ஒரு வருஷம் முன்னாடி $82 $83 இருந்தது, இப்போ $90 தாண்டிடுச்சு. அகெயின் நீங்கள் ரூல் புக் படி பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் இந்திய ரூபாய் ஒரு லோவை தொடுதோ அப்பெல்லாம் வட்டி விகிதங்களை ஏற்றணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே வட்டி விகிதங்களை ஏற்றணும். அதுதான் பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் அதையும் மீறி
இன்றைக்கு வட்டி விகிதங்களை இறக்கி இருக்கிறாங்க. பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து தொடர்ந்து பங்குகளை வித்துக்கினே வராங்க. ஸோ அவங்கள வந்து இந்த வட்டி விகிதங்களை குறைச்சால் பங்கு சந்தைகள் ஏறும். பங்கு சந்தைகள் ஏறினால் அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஐயோ நம்ம வித்துட்டோமே அப்படின்னு அவங்க வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருத்தப்பட வைக்க வேண்டும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரகுராம் ராஜன் ஆர்பிஐ பேஸ் பண்ணி பங்குகளை வாங்கின ஸ்பெகுலேட்டர்ஸ் அவங்கள வருத்தப்பட வைக்கிறதுக்காக ஒரு ஆப்போசிட்டா பண்ணாரு அப்படின்ட்டு. அதே போல இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு எந்தவித லாஜிக்குமே இல்லாம திடீர்னு வட்டி விகிதங்களை ஒரு 0.25% குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆர்பிஐ கவர்னர் ஏதோ ஒரு இடத்துல பேசியிருக்கிறார். தேர் இஸ் a room to cut the rates அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது வட்டி விகிதங்கள் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஏற்கனவே அவரு சொல்லி இருக்கிறாரு. நாம வந்து போன வாரம் பேசும்போது நிப்டி வந்து ஒரு 26,000 இருந்து 26,500 வரைக்கும் ட்ரேட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு நாள் வந்து ஆல் டைம் ஹைலாம் தாண்டி நல்ல மேல போச்சு. ஆனா அன்னைக்கே ஓரளவு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. அதை தொடர்ந்து பங்குகள் இறங்கிச்சு. ஒரு நாள் வந்து 26,000க்கு கீழவே நிப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னைக்கு இந்த வட்டி விகிதங்கள்லாம் குறைச்சதுக்கு அப்புறம் பங்கு சந்தைகள் கொஞ்சம் நல்லா அபரிதமா மேலே ஏறி ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்றது வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா 26,277. அது வந்து ஆல் டைம் ஹை இன்ட்ராடே லெவல். ஆனா க்ளோசிங் பேசிஸ்ல ஆல் டைம் ஹை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 26,216. பெரிய வித்தியாசம் இல்ல, ஒரு 50-60 பாயிண்ட். ஆனா போன வாரம் பங்கு சந்தைகள் மேல போன போதும் அந்த போன வருஷத்தினுடைய ஆல் டைம் ஹை 26,277 அதை தாண்டி போயிடுச்சு. ஆனா க்ளோசிங் பேசிஸ்ல இறங்கிட்டு 26,216க்கு கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. அதாவது என்னன்னா இன்ட்ராடேல புதிய உச்சத்தை தொட்டாச்சு, ஆனா க்ளோசிங் பேசிஸ்ல புதிய உச்சத்தை தொடவில்லை. சோ இன்னைக்கும் பங்குச்சந்தைகள் இந்த அளவுக்கு அபரிதமா ரெக்கவரி இருந்தாலுமே கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து இறங்கி இருந்தது, இன்னைக்கு நல்ல ஏற்றம் கண்டது. இருந்தாலும் நிப்டிங்கிறது வந்து அந்த க்ளோசிங் ஆல் டைம் ஹை 26,216 அதுக்கு மேல க்ளோஸ் ஆகல. அக்டோபர் மாதம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு 26,000 கிட்ட வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 26,000 பிளஸ் மைனஸ் இதுலயே தான் வந்து ட்ரேட் நடந்துட்டு இருக்கு 2-3 மாசமா. இது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் பட்ஜெட் வரைக்குமே இது இப்படிதான் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. சார், இப்போ இந்த ரெப்போ ரேட் கட் அப்படிங்கிறது வந்து தனிநபர் கடனோட தொடர்புடையதாக இருக்கு இல்லையா சார்? இந்த வருஷம் மட்டும் 4 முறை ரேட் கட் நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். என்னென்ன கடன்கள்லாம் குறைவதற்கு இப்போ இமீடியட்டா வாய்ப்பு இருக்கு? எல்லா கடன்களுமே வந்து வட்டி விகிதங்கள் குறையும். எல்லா கடன்களுமே பாத்தீங்கன்னா அந்த ரெப்போ ரேட் லிங்க் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ரெப்போ ரேட் வந்து 6% இருக்குனாக்கா, சோ உங்களுக்கு ஹவுசிங் லோன் வந்து நீங்க வாங்குறீங்க, அப்போ உங்களுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்கன்னா அது எப்படி பண்ணுவாங்கன்னா ரெப்போ ரேட் பிளஸ் 3% அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த ரெப்போ ரேட் வந்து 6% இருந்து ஆட்டோமேட்டிக்கா 5% குறைஞ்சால் அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 9% இருந்து 8% வரும். எப்படி வரும்னா இப்போ வந்து அந்த ரெப்போ ரேட் பிளஸ் 3%. அதான் அந்த ரிஸ்க், ஒவ்வொரு கஸ்டமருடைய ரிஸ்கை பொறுத்து நீங்க வந்து பெஸ்ட் கஸ்டமரா இருந்தால் உங்களுக்கு வந்து ரெப்போ ரேட் பிளஸ் 2% இருக்கும். ஒரு மீடியம் ரிஸ்க் கிளைண்டா இருந்தால் ரெப்போ ரேட் பிளஸ் 3% இருக்கும். இல்ல கொஞ்சம் ஹை ரிஸ்க் கிளைண்டா இருந்தால் ரெப்போ பிளஸ் 4% இருக்கும். ஸோ அந்த இதுதான் வந்து அவங்க பேங்க்குடைய டிஸ்கிரிப்ஷன். அது வந்து பெரும்பாலும் மாறாது. எந்த லோனா இருந்தாலுமே ஒரு 0.25% குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹவுசிங் லோன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிருவாங்க. ரிசர்வ் பேங்க் குறைச்சால் மற்ற வங்கிகள் எல்லாருமே வந்து குறைச்சாங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. முன்னெல்லாம் எப்படின்னா ரிசர்வ் பேங்க் வட்டி விகிதங்களை ஏத்தனா இவங்க ஏத்திடுவாங்க, ரிசர்வ் பேங்க் வட்டி விகிதங்களை இறக்கினா இவங்க இறக்க மாட்டாங்க. அப்ப நீங்க போய் என்ன சார் ஆர்பிஐல வந்து குறைச்சிட்டாங்க, நீங்க இன்னும் குறைக்கல அப்படின்னா, சரிங்க நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க. ஏன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு 2,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குவாங்க. அந்த 2,000 ரூபாய்க்கு ஒரு ஜிஎஸ்டி வர 300 ரூபாய் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வட்டியை குறைப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஏமாந்த சோனகிரியா இருந்தா அதை குறையவே மாட்டாங்க. டாக்டர் ஒருத்தர், அது நம்ம சோசியல் மீடியால கொஞ்சம் வைரல் ஆச்சு. அது வட்டி விகிதங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அவர் வந்து ஹவுசிங் லோன் வாங்கி இருக்கிறாரு, 14% வட்டிக்கு வாங்கி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்த வந்த சில காலகட்டங்கள்ல வட்டிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது 14%ன்றது கிட்டத்தட்ட 7% ஆயிடுச்சு. ஆனா இவர் போய் கேட்கல, இவர் போய் கேட்கணும்ன்றது தெரியாது. பல ஆண்டுகளா 5 வருஷம் 10 வருஷமா தொடர்ந்து அவர் அந்த 14% வட்டியை தான் கட்டின்னு வந்திருக்கிறாரு. அப்ப திடீர்னு ஒரு நாள் யாரோ அவருக்கு சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி, ஐயோ நீங்க கேட்டிருந்தா குறைச்சிருப்பாங்க. அப்போ அவரு ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருக்கிறாரு. என்னங்க, நான் ஒரு டாக்டர், நீங்க எங்கிட்ட வரும்போது நான் இந்த மாதிரி வந்து எந்த மருந்து நீங்க ஏழையா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜெனரிக் மெடிசன் கொடுக்கணும், அதனால பார்த்து தான் நாங்க செய்யறோம், நாங்க ஏமாத்துறது இல்லையே. இந்த மாதிரி வந்து வட்டி விகிதங்கள்
அந்த மேனேஜராவது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா? இத்தனை ஆண்டு காலமா நான் வந்து கிட்டத்தட்ட 7% வட்டி. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ₹1 கோடி லோன் எடுத்திருந்தாருன்னா வருஷத்துக்கு 7 லட்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த வீடியோ ஒருவேளை ரிசர்வ் பேங்க் ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ரிசர்வ் பேங்க்ல என்ன பண்ணிட்டாங்க, நாங்க ரிசர்வ் பேங்க்ல வட்டியை குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பேங்க்கும் குறைச்சிடணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அந்த ரூல் வந்து ஆட்டோ லோனுக்குலாம் இருக்கான்னு தெரியாது. நீங்க லோனுன்னு பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு மேஜர் பாத்தீங்கன்னா 3 லோன் தான். ஒன்னு வந்து ஹவுசிங் லோனு, 2வது வெஹிக்கிள் லோன், காரோ பைக்கோ லோனு, 3வது பர்சனல் லோன். இந்த வெஹிக்கிள் லோனுக்கும் பர்சனல் லோனுக்கும் இந்த ரூல் இருக்கான்றது எனக்கு அவ்வளவு சரியா தெரியாது. ஆனா ஹவுசிங் லோனுக்கு இந்த ரூல் இருக்கு. வட்டி விகிதங்கள் குறைந்தால் ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிருவாங்க, வட்டி விகிதங்கள் ஏறினால் ஆட்டோமேட்டிக்கா ஏற்றிடுவாங்க. அதனால 0.25% வட்டி வந்து கண்டிப்பா ஹவுசிங் லோன் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிரும். அது இல்லாம வந்து சில நேயர்களுக்காக நம்ம சொல்லும்போது தெளிவா சொல்லணுன்றதுனால சொல்லிடுறோம். அந்த லோன் எடுக்கும்போது 2 வகையான லோன் இருக்கு. ஒன்னு வந்து ஃபிக்ஸ்டு ரேட் லோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ஃப்ளோட்டிங் ரேட் லோன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து கொடுக்கறது இல்லை எந்த பேங்க்குமே ஹவுசிங். ஏன்னா ஹவுசிங்ல வந்து நம்ம 20 வருஷம் 25 வருஷம் ரீபேமெண்ட் வச்சுப்போம். அதுக்கு நடுவில் எப்படி வேணாலும் எக்கானமி மாறலான்ட்டு. பட் கார் லோன்லாம் வந்து சிலதெல்லாம் ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டு 9% அப்படின்னு ஒரு லோன் வாங்கிட்டீங்கன்னா அது ஆர்பிஐல ஏறினாலும் இறங்கினாலும் உங்களுக்கு அந்த 9% தான் தொடர்ந்து இருக்கும். அந்த ரிஸ்க் உங்களுக்கு இருக்கு. ஆர்பிஐல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சுதான் உங்களுக்கு குறையாது. அதே நேரத்தில் ஆர்பிஐல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுனாலும் உங்களுக்கு ஏறாது. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ரேட்ல வாங்கினவங்களுக்கு எந்த மாறுதலும் இருக்காது. ஆனா ஃப்ளோட்டிங் ரேட்ல வாங்கினவங்களுக்கு கண்டிப்பா வந்து 0.25% குறைஞ்சிரும். சார், அப்போ வீட்டு கடன் வாங்கினவங்க வந்து இந்த விஷயம் தெரியல அப்படின்னா அவங்க பேங்க்ல போய் செக் பண்ணலாம் இல்லையா சார்? இப்போ இந்த வட்டி விகிதங்கள் குறைந்திருக்கா அப்படின்றத அவங்க பேங்க்கு போய் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா செக் பண்ணலாம். ஆனா என்னன்னா, இப்போ ரிசர்வ் பேங்க் இன்னைக்கு குறைச்சிட்டாங்கன்னா நாளைக்கே குறைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பேங்க்ஸ் பண்றதில்ல. சார் நாங்க ஒரு மீட்டிங் வைப்போம், அந்த மீட்டிங்ல வந்து டிசைட் பண்ணி அந்த மீட்டிங் நடந்த நாள்ல இருந்து தான் குறையும். அந்த மீட்டிங் சமயத்துல வந்து ஒரு 20 நாள் 30 நாள் கூட இழுத்துருவாங்க. அதனால இந்த ஒரு 20-30 நாளைக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. நீங்க கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். பட் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு மாதம் கழிச்சு நீங்க வந்து உங்க பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விவரத்தை கொடுப்பாங்க. சார், ஒரு பக்கம் வந்து வட்டி விகிதம் குறையும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் எஃப்டியினோட இன்ட்ரெஸ்ட்டும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா இந்த ரேட் கட்னால? கண்டிப்பா. அதாவது நீங்க பேங்க்ஸ் வந்து எப்படி ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன பண்றாங்க, பலர்கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்குறாங்க. அந்த பணத்தை தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஒரு 8% வட்டிக்கு வாங்குறாங்கன்னா உங்களுக்கு 10% வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த 2% தான் அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ அந்த கடன் கொடுக்கிற வட்டி விகிதங்கள் குறைஞ்சால் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட்டும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில சமயங்கள்ல ஒரு 0.25% தானே அப்படின்ட்டு அந்த லாஸ் வந்து அவங்க பேங்க் ஏத்துனாலும் ஏத்துப்பாங்க. பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடனுக்கு உண்டான வட்டி விகிதங்கள் குறையும் போது பிக்ஸட் டெபாசிட்டோட வட்டி விகிதங்களும் குறையும். கடனுக்கு உண்டான வட்டி விகிதங்கள் அதிகமாகும் போது பிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகும். ஸோ அதனால வந்து வட்டி விகிதங்கள் குறையிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ இந்த ரேட் கட் அப்படிங்கிறது பர்டிகுலரா நம்ம பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த செக்டாருக்கு இது வந்து உதவியா இருக்கும்? லோன் அப்படின்னு வாங்கினீங்கன்னா வீட்டு கடன், வாகன கடன், பர்சனல் லோன், இது 3 தான் வந்து பெரும்பாலும் கடன் வாங்குவாங்க. இதுல வீட்டு கடன் யார் வாங்குவாங்க? வீடு வாங்குறவங்க கடன் வாங்குவாங்க. அப்ப அந்த கடனுக்கு உண்டான வட்டி விகிதங்கள் குறையும் போது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. ஒரு 50,000 உங்களால சேமிக்க முடியும். அது 50,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்க வீட்டுக்கு கடன் வாங்குவீங்க. அப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் லோன் கொடுப்பாங்க. இப்போ வட்டி விகிதங்கள் குறைஞ்சதுனால உங்களுக்கு இஎம்ஐ வந்து குறையும். அதே 50,000 ரூபாய் உங்களால ரீபேமெண்ட் பண்ண முடியும்னா 50 லட்சத்துக்கு பதில் 55 லட்சம் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அப்ப நீங்க ஏதோ ஒரு வீடு பாக்குறீங்க, இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தீங்க, 50 லட்சத்துக்கு கேட்டு இருந்தீங்க, இல்ல அவங்க கொடுக்க மாட்டேன் 55 லட்சம் அந்த தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க, உங்களால அந்த வீடு வாங்க முடியல. இப்ப அந்த வீட்டை உங்களால வாங்க முடியும். ஸோ அதனால என்ன ஆகும், ரியல் எஸ்டேட்டுக்கு உண்டான டிமாண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாகும். வட்டி விகிதங்கள் குறையும் போது ரேட் சென்சிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் சென்சிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் பேங்க்ஸுக்கு சாதகமா இருக்கும், ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு சாதகமா இருக்கும், ஆட்டோ, அதாவது காரு, 2 வீலர். ஏன்னா வட்டி குறைவா இருந்ததுனால நாளைக்கு நீங்களும் ஒரு ஸ்கூட்டி வாங்குறத பத்தி யோசனை பண்ணுவீங்க, ஏன்னா வட்டி விகிதங்கள்லாம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 துறைகளுக்கு வந்து இது வந்து சாதகமா இருக்கும். வீடு வந்து வட்டி விகிதங்கள் குறைஞ்சால் அஃபோர்டபிலிட்டி அதிகமாகும், நிறைய பேர் வீடு வாங்குவாங்க. இஎம்ஐ குறைஞ்சதுனால் நிறைய பேர் காரு, நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்க, ஆனா உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி 10 லட்சம் தான். ஏன்னா அவ்வளவுதான் உங்களால இஎம்ஐ பே பண்ண முடியும். இப்ப வட்டி விகிதங்கள் குறைஞ்சிட்டதுனால அதே இஎம்ஐக்கு உங்களால 12 லட்சம் ரூபாய் காரை உங்களால வாங்க முடியும். அப்ப என்ன பண்ணுவீங்க,
அந்த கார் வாங்குவீங்க. இது 3வது வங்கித்துறை. வங்கித்துறை எப்படின்னாக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 10% வட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். 10%க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டியை குடுத்துட்டு, அந்த பணத்த வாங்கி 12%க்கு லோன் குடுப்பாங்க. அந்த 2% அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுப்பாங்க. பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா 10%, 12% ஒரு 20% எக்ஸ்ட்ரா மார்ஜின் வைக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா அதே வட்டி விகிதங்கள் குறையும் போது என்ன பண்ணுவாங்க, 8% வட்டி வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு. 8% ஃபிக்ஸட் டெபாசிட் லோன் 10%ல குடுப்பாங்க. அப்போ அந்த 2% தான். ஆனா இன் டெர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, இது 25% வரும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப என்ன ஆகும், இவங்களுடைய டர்ன் ஓவர் அதிகமாக அதிகமாக அப்சல்யூட் ப்ராஃபிட் வந்து ஏற்கனவே 20% இருந்தது, இப்போ 25% ஆகும். இது வந்து ஒண்ணு. 2வது வட்டி விகிதங்கள் அதிகமா இருக்கும்போது நிறைய பேர் கடன் வாங்க மாட்டாங்க. இப்ப வட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்களே போய் உங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க, அப்பா எனக்கு ஒரு ஸ்கூட்டி வேணும் அப்படின்னா, ஏமா வட்டி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, வேண்டாம்மா, இப்போதைக்கு பஸ்லயே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டி விகிதம் குறைஞ்சிச்சுன்னா, பரவாயில்லம்மா வாங்கிக்கமா ஸ்கூட்டி. அப்ப என்ன ஆகும், அப்போ நிறைய பேர் வாங்குவாங்க. அப்போ பேங்க்குக்கு வியாபாரம் கூடும். சோ ஒன்று பேங்க்குக்கு வியாபாரம் கூடும். 2வது அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். சோ இதனால வந்து வங்கித்துறை பங்குகள் நல்லா இருக்கும். சோ இதெல்லாம் வந்து ரேட் சென்சிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கித்துறை, வாகனத்துறை, ஹவுசிங், இந்த 3 துறையும், ரியல் எஸ்டேட் துறை, இந்த 3 துறையும் வட்டி விகிதங்கள் குறையும் போது நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி, இப்போ இந்த வருஷம் நடந்த நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ஏற்பட்ட அந்த ரேட் கட் உட்பட இந்த ஆண்டு அப்போ பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓவராலா செக்டாருக்கு ஒரு நல்ல ஆண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே நீங்க கேக்குறீங்க, சார் எது மொமெண்டம்னு. நம்மளும் சொல்லிங்கன்னா மொமெண்டம் வந்து பேங்க்ஸ்ல தான் இருக்குது. இன்னும் கேட்டீங்கன்னா இந்த பேங்க்ஸ்ல இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இருக்கணும். ஓரளவுக்கு சரியா பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு காரணம் வந்து இந்த செபியோடைய ரீஜிக், HDFC பேங்க், ICICI பேங்கோடைய வெயிட்டேஜ் வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஸோ அதனால HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை டச் ஆச்சு. ஆனா அந்த ஆல் டைம் ஹை டச் ஆனப்போ ICICI பேங்க் ஆல் டைம் ஹை போகல. கிட்டத்தட்ட 4-5% ஆல் டைம் ஹைல இருந்து கீழே தான் இருந்தது. ஸோ இது மட்டும், இந்த செபி மட்டும் இந்த வேலையை பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம இன்னும் கூடுதலா 1-2% வங்கிகள் மேல போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. PSU பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. ஸ்டேட் பேங்க் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு 350 ரூபாய் அப்படின்ற லெவல்ல இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கிட்ட போயின்னு இருக்கு. சோ ஒரு 1000 ரூபாய் தாண்டிச்சுன்னா PSU பேங்க்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் 1000 ரூபாய்க்கு மேல கிராஸ் ஆன மாதிரி இருக்கும். சோ அதனால வங்கித்துறை பங்குகள் வந்து கடந்த ஒரு வருஷமா நல்ல அவுட் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்தது. அந்த அவுட் பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, வட்டி விகிதங்கள்லாம் குறைவாகவே இருந்தால். சார், ரூபாயினுடைய அந்த மதிப்பிழப்பு அதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு செயின் ரியாக்ஷனாக நம்மளுடைய பொருளாதாரத்தில் அது என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுத்தும்? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு குடும்பம் நடத்துறீங்க, உங்களுக்கு வந்து வரவு செலவு 2 இருக்கும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவும் வந்து இந்திய ரூபாயில தான் வரும், செலவு நீங்கள் இந்திய ரூபாயில தான் பண்ணுவீங்க. இப்போ அதே ஒரு NRI இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வந்து துபாயில செட்டில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து துபாயிலேயே அவருக்கு வருமானம் வரும், இந்தியாவிலேயே ஏதாவது வீட்டு வாடகை அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒரு வருமானம் வரும். அவருக்கு 2 வகையான வருமானம் வரும். ஒன்று டாலர்ல வரும், இன்னொன்று இந்திய ரூபாயில வரும். செலவும் அதே போல அவருக்கு 2 செலவு இருக்கும். இந்திய ரூபாயிலையும் செலவு இருக்கும், டாலர்லயும் செலவு இருக்கும். அதே போலதான் ஒரு அரசாங்கம் அல்லது பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வருமானமும் 2 வகையான வருமானம் இருக்கும். ஒன்று இந்திய ரூபாயில வருமானம், இன்னொன்று டாலர்ல வருமானம். செலவு 2 இருக்கும், இந்திய ரூபாயில செலவு, டாலர்ல செலவு. இப்போ இந்திய ரூபாய் விட்டுருவோம், டாலருக்கு வந்துடும். நீங்க அதிகமா ஏற்றுமதி பண்ணீங்கனால் உங்களுக்கு நிறைய டாலர் கிடைக்கும். இப்ப இந்திய ரூபாயோட மதிப்பு குறையும் போது உங்களுடைய பொருட்கள் வந்து வெளிநாட்டுல சீப் ஆயிடும். அதனால வந்து ஏற்றுமதி வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு இது நல்ல பலன் அளிக்கும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கடந்த பல வாரங்களா நம்ம சொல்லின்னு வரோம், இந்த தகவல் தொழில்நுட்ப பங்குகள்லாம் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இந்த கடந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா TCS கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கு. தகவல் தொழில்நுட்ப பங்குகள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க வந்து பொருட்களை சாஃப்ட்வேர் தயாரிச்சு அமெரிக்காவுக்கு தான் விற்கிறாங்க. போன வருஷம் அமெரிக்காவுக்கு வித்தாங்க, $1 வித்தாங்கன்னா அது இங்க கொண்டாடும்போது 82 ரூபாய் கிடைச்சிருக்கும். இந்த வருஷம் அதே $1 சாஃப்ட்வேர் வித்தாங்கன்னா இங்க கொண்டு வந்தாங்கன்னா 90 ரூபாய் கிடைக்கும். சோ ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு இது சாதகமாக இருக்கும். அதே நேரத்துல இறக்குமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு இது பெரிய அடியா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்துல நம்ம வெளிநாட்டு செலவணி அதிகபட்சமான பணம் நம்ம எதுக்கு செலவு பண்றோம்னா, நம்பர் 1 கச்சா எண்ணெய். அப்ப கச்சா எண்ணெய்லாம் நம்ம டாலர்ல தானே ட்ரேட் நடக்குது. இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னா நம்ம அதிகமா காசு கொடுக்க வேண்டியது. 2வது தங்கம்.
தங்கத்தை இறக்குமதி பண்ணும்போது நம்ம தங்கம் ஏற்கனவே விலை வேற ஏறி இருக்கு. அதில் பத்தாத்துக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதுனால இன்னும் அதிகமாக இருக்கும். மற்றபடி ஃபேக்ட்ரிஸில் பொருட்கள், மிஷினரிஸ் அதெல்லாம் நிறைய இம்போர்ட் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து ஒரு கரன்சி டிப்ரிஷியேட் ஆகுதுனால் அது வந்து அந்த நாட்டுடைய பொருளாதாரம் சரியில்லை அப்படின்றத தான் காமிக்குது. நல்ல பொருளாதாரம் இருக்கிற நாடுகள்ல அந்த கரன்சியோட மதிப்பு கூடிக்கினே இருக்கும். இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு டூர் வரணும்னு நினைக்கிறீங்க, டூர் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய கரன்சி ஸ்ட்ராங்கா இருந்ததுனால உங்களுக்கு நல்ல லாபம். நீங்க துபாய்க்கு வரீங்க, ஒரு ஹோட்டல்ல தங்கணும், அங்க $100 போன வருஷம் வந்திருந்தீங்கன்னா $100 ஒரு டாலர் $82, $100 $8,200. $8,200 கொடுத்தா உங்களுக்கு ஹோட்டல் ரூம் கிடைக்கும். ஆனா இப்போ வந்தீங்கன்னா அதே $100 நீங்க $9,000 கொடுக்கணும். அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு குறைய குறைய வெளிநாட்டு சுற்றுலா போறது குறைஞ்சிரும். ஏன்னா இந்திய மக்களுக்கு அது சாதகமா இருக்காது. பொதுவா பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு, ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள்னு பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்மசூட்டிக்கல் பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி பண்றாங்க. பார்மசூட்டிக்கல், தகவல் தொழில்நுட்பம், இந்த துறையெல்லாம் ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள். அதுக்கெல்லாம் இது சாதகமாகும். இறக்குமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு இது பாதகமா இருக்கும். சார், நம்ம வந்து பொதுவாக மொமெண்டம் அப்படிங்கிறத வாரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பேங்கிங் அப்படிங்கிறது அந்த மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஐடி அண்ட் ஃபார்மா மொமெண்டமில் ஆட் ஆயிருக்கா, இல்லை இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு புஷ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இது வந்து மொமெண்டம் வந்துடுச்சான்றதுன்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் ஓரளவு அந்த லோ லெவல்ல ரெக்கவரி மட்டும் நல்லா இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல பங்குகள்லாம் இறங்கி இருக்கும்போது ஒரு மோர் தென் 10% ஒரு 2 to 3 வீக்ஸ்ல ஏறுதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு நல்ல இட்ஸ் வெரி குட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அடுத்த வாரம் வந்து ஃபெட் மீட்டிங் இருக்கு. அதுலேயும் ஒரு 0.25% வட்டி குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. இந்த இந்தியா யுஎஸ் வர்த்தக ஒப்பந்தம் ஏதாவது ஒரு நல்லபடியா முடிஞ்சால் மேபி 27,000 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அப்படிலாம் போகணும்னு சொன்னால் அந்த அண்டர் பர்ஃபார்மிங் செக்டர்ஸ் வந்து நல்லா ரெக்கவர் ஆகணும். அதாவது பங்குச்சந்தையில வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் மார்க்கெட்டா பேர் மார்க்கெட்டா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நல்ல ஏறுகின்ற நிலையில இருக்கிறதுனால இது புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த புல் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, செக்டோரல் ரொட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். செக்டோரல் ரொட்டேஷன் இப்போ ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஏதோ ஒரு நடிகை, அந்த நடிகை வந்து எல்லாரும் ரொம்ப கிரேஸா இருப்பாங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸும் அவங்க கிட்ட போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விலையை ஏத்தினா வருவாங்க. ஒரு படத்துக்கு 50 லட்சம் வாங்கினவங்க அப்புறம் அடுத்த படத்துக்கு 1 கோடி கேட்பாங்க, அடுத்த படத்துக்கு 2 கோடி கேட்பாங்க. அப்போ அதுக்கு அடுத்து ஒரு படத்துக்கு 3 கோடி கேட்கும்போது அப்ப என்ன பண்ணாங்க, இல்லைங்க நடிகை நல்லா அழகா தான் இருக்கிறாங்க, அவங்க படம் நல்ல பிராண்ட் இருக்கு, பட் இருந்தாலும் 3 கோடி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற வேற ஏதாவது ஒரு நடிகை கிட்ட போவாங்க. சோ அதே போலதான் இங்க வந்து வங்கித்துறை எடுத்துப்போம். வங்கித்துறை நல்லா இருக்குதுன்ட்டு வாங்கினே இருப்பாங்க. அது நல்லா ஏறிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ ரொம்ப ஏறிடுச்சுங்க, இதுக்கப்புறம் இதுல வேல்யூ இல்லை, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து வந்து வங்கித்துறை இல்லாம வேற ஏதாவது ஒரு துறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வங்கித்துறையை விட்டுட்டு இன்னொரு துறையில பணத்தை முதலீடு பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த வங்கித்துறை ஏறினது ஒண்ணு கொஞ்சம் இறங்கும், இல்ல அங்கேயே கன்சாலிடேட் ஆகும், பட் இன்னொரு துறை நல்லா ஏற ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆங்கிலத்துல வந்து செக்டோரல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஏறிடுச்சுனாக்கா அதுல வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு 2வது செக்டருக்கு போவாங்க. அதுவும் நல்லா ஏறிடுச்சுன்னா 3வது செக்டருக்கு போவாங்க. அந்த செக்டோரல் ரொட்டேஷன் இப்போதைக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுவரைக்கும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆட்டோவும் பேங்க்கும் கொஞ்சம் ஒரு பேக் சீட்ல போயிட்டு, பார்மாவும் ஐடியும் எஃப்எம்சிஜும் ஃப்ரண்ட் சீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது பார்க்கணும். இன்னொரு 1 வாரம் 10 நாள் போனாதான் அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியும். சார், நம்முடைய வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் ஒரு முடிவு அப்படிங்கிறத எட்டலை. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் வந்து நம்முடைய இந்தியாவுக்கு வந்து வருகை தந்திருக்கிறாரு. இந்த ஒரு சூழல் வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தம் ப்ளஸ் நம்மளுடைய இந்தியா சார்ந்து இது வந்து எப்படி பார்க்கப்படுது சார்? ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பொருளாதார தடைகள்லாம் மேற்கத்திய நாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ரஷ்யன் அதிபர் கூட நம்ம பிரதமர் பேசுறதோ அல்லது அவர் நம்ம நாட்டுக்கு வர்றதோ அது ஒரு நல்ல ஒரு செயல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் இப்ப அந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இல்லை. ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா நம்ம பார்க்க முடியாது. அதனால புத்தினிங்க வந்தது அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டும் கிடையாது, பெரிய மைனஸ் பாயிண்ட்டும் கிடையாது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல ஃபேவரபிள் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்றீங்க வர்த்தக ஒப்பந்தத்துல, அதனால உங்களுக்கு பிடிக்காதவங்களை நம்ம வீட்டுக்கு வர வச்சு நம்ம வந்து விருந்தமெல்லாம் பண்ணோம்னா உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை கலப்போம், அந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாமே தவிர இது ஒரு நெகோசியேஷன் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெகோசியேஷன் டேபிள்ல எங்களுக்கு தேவையானதானே எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்,
இல்லன்னு சொன்னா, உங்களுக்கு ஆகாதவங்க கூடலாம் நாங்க கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். ஸோ ஆனா இந்த பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா வந்து ஒரு பணங்காட்டு நரி. அதுவும் குறிப்பா வந்து ட்ரம்ப் வந்து பணங்காட்டு நரியினுடைய சீஃப். இதுக்கெல்லாம் சலசலப்புக்கெல்லாம் அவர் அஞ்ச மாட்டாரு. பார்க்கணும்னு ஒரு 2, 3 வாரத்துக்குள்ளார வர்த்தக ஒப்பந்தம் பத்தி ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. கிணத்துல போட்ட கல்லு மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பழமொழி. இப்போதைக்கு அப்படிதான் இருக்குது. அப்பப்போ செய்திகள் வருது. அதுக்கப்புறம் அந்த செய்திகள்லாம் காணாம போயிடுது. இப்ப கூட ஏதோ ஒரு அமெரிக்கன் டீம் வந்து இந்தியா வந்திருக்கிறதா எங்கேயோ செய்தியில படிச்ச மாரி ஞாபகம். எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. அது ஒரு வர்த்தக ஒப்பந்தம் சூனர் ஆர் லேட்டர் அது நடந்து தான் தீரும். ஏன்னா ரஷ்யாவுக்கும், யுக்ரைனுக்கும் சண்டையே வந்து நின்னுடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன ஒண்ணு நடுவுல கொஞ்சம் சமாதானத்துக்கு நோபல் பீஸ் பிரைஸ் அது ட்ரம்புக்கு கிடைக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்திருந்தாரு. அது கிடைக்காம போயிடவே இவர் கொஞ்சம் சுணக்கம் காமிக்கிறாரு. இந்த ரஷ்யா, யுக்ரைன் அமைதி ஒப்பந்தத்துல. அது அவருக்கு அந்த நோபல் பரிசு மட்டும் குடுத்திருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எப்படியாவது இந்த போரை வந்து நிறுத்தியிருப்பாரு. ஒன்று இந்தியாவும், அமெரிக்காவும் உட்கார்ந்து பேசி ஒரு டாரிஃப் டீலுக்கு வரலாம். அல்லது ரஷ்யாவுக்கும், யுக்ரைனுக்கும் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைஞ்சபட்சம் 25% நமக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் டிசம்பர் எண்டுக்குள்ள ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. சார், தங்கம் வெள்ளி நம்ம வந்து ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது வந்து பனி மார்க்கெட்டில் வந்து போயிட்டுருக்கு, ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னீங்க. அந்த நிலை அப்படிங்கிறது தொடருதா, இல்லை தங்கம் வெள்ளி விலை வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? வெள்ளி விலையில வந்து கொஞ்சம் ஏற்றம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளி வந்து மோர் வாலடைல் ஸ்டாக் அது. தங்கம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல தான் இருக்கு. தங்கம் வந்து ஒரு பவுனுக்கு ₹4 குறைஞ்சாலும், ஒரு கிராமுக்கு ₹4 குறைஞ்சாலும் அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். அது ₹4 ஏறினாலும் அது பிரேக்கிங் நியூஸ் தான். பட் மற்றபடி வந்து பொதுவா வந்து வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை அதிகமாகும். பட் ஆனா வந்து இந்தியாவுடைய வட்டி விகிதங்கள் கணக்கு கிடையாது. அது அமெரிக்காவுடைய வட்டி விகிதங்கள். ஸோ அடுத்த வாரம் ஃபெட் மீட்டிங்ல ஒரு 0.25% வட்டி குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அது நடந்ததுனால் இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்லுவாங்க, பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் பை ஆன் ரூமர், செல் ஆன் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் எஃபிஷியன்ட் ஹைபோதசிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் எனக்கும் தெரியும். எனக்கு என்னென்ன தெரியுமோ அது உலகத்துக்கே தெரியும். அப்படின்னா அது எல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபேக்டர் இன் ஆயிடும். ரிசர்வ் பேங்க்ல இருந்து வட்டி விகிதங்கள் குறைக்க போறாங்க அப்படின்னு நேத்து எனக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க, அது எனக்கே தெரியுமா? அந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு மீட்டிங்ல பேசிட்டாரு. அது தெரியும். வட்டி விகிதங்கள் குறைச்சதுக்கு அப்புறமும் பேங்க் நிஃப்டி ஏறி இருந்தது. ஆனா போன வாரம் ஹையை தாண்டல ஆக்சுவலா. போன வாரம் ஒரு ஹை போச்சு. அந்த ஹையை கூட தாண்டல. சில சமயங்கள்ல என்ன நடக்கும், நம்ம பொதுவா சொல்றோம் வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை ஏறணும் அப்படின்றது ஒரு பொதுவான விதி. என்னைக்கு வட்டி விகிதங்கள் குறைக்கிறாங்களோ அன்னைக்கே வந்து தங்கம் விலை ஏறணுமானா, இது ஏறணும் முன்னாடியே வந்து நிறைய பேர் பெட் கட்டிட்டு அது ஏற அன்னைக்கு வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. அதுதான் வந்து பை ஆன் ரூமர், செல் ஆன் நியூஸ் அப்படின்னு சொல்றது. ஆனா மார்க்கெட் எஃபிஷியன்ட் ஹைபோதசிஸ்ன்றதும் அதுதான். ஸோ வாட் எவர் யூ நோ, ஐ நோ. வாட் எவர் ஐ நோ, எவ்ரிபடி நோ. வாட் எவர் எவ்ரிபடி நோ, இட் இஸ் ஆல்ரெடி பீன் ஃபேக்டர்ட் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேஷன் மோட்ல தான் இருக்கு. அது அப்படிதான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு புது டெவலப்மெண்ட் வருதா அப்படின்றத பார்த்து தான் அதுக்கு அடுத்த கோர்ஸ் தொடர்ந்து மேலே போகுமா, இல்லை இங்கே கன்சாலிடேட் ஆகுமா அப்படின்றத சொல்ல முடியும். வெள்ளி சார், நீங்கள் வந்து இப்போ அது உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து இன்னும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? வெள்ளி வந்து அது ஒரு இட்ஸ் அ பியூர் ஸ்பெகுலேட்டிவ் ப்ராடக்ட்டுங்க. அது நிறைய பேர் வந்து ஸ்பெகுலேஷன் பண்றாங்க. இந்த ஆன்லைன் வர்த்தகம் அதுலயும் நிறைய பேர் ஸ்பெகுலேஷன் பண்றாங்க. அந்த ஸ்பெகுலேஷன்லாம் குறையும் போது அது சரியா போயிடும். வெளிநாட்டு நிறுவனம் வந்து போன வாரம் வந்து $50 அப்படின்னு இருந்தது. அது $100 வரைக்கும் போறதுக்கு, அது கிட்டத்தட்ட 2 மடங்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அந்த மாதிரி சொல்ல விழுந்துச்சு. நிறைய பேர் இப்போ வாங்கிக்கின்னு போயிட்டு அது ஒரு $50, $57, $58 போயிட்டு இப்போ அப்படி கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அது $100 போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி சமயத்துல ஏதாவது ஒரு நிறுவனங்கள், ஏதோ ஒரு பேங்கோ அல்லது புரோக்கிங் ஹவுஸோ வந்து எதையாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த பம்ப் அண்ட் டம்ப்னு சொல்லுவாங்க. அவங்களே கூட வாங்கி வச்சிருப்பாங்க. விற்கணும்னா என்ன பண்றது, இந்த மாதிரி வந்து எதையாவது வளர வேண்டியது. ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்துல இருக்கிறவங்க சொன்னா மக்கள் கேட்பாங்க, புரியுதுங்களா? இப்ப நான் வந்து ஒரு சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தோடு இருக்கிறேன், என் பேச்சை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி தங்கம் நிறைய வாங்கி வச்சிருப்போம், விற்கணும்ன்ற எண்ணம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். தங்கம் பாருங்க ஒரு கிராம் 2 லட்சம் போயிடும் அப்படின்னு எதனா ஒரு இன்டர்வியூல சொன்னோம்னு வச்சுங்க, உன்னை ஊழ்ந்துச்சுன்னு எல்லாரும் தங்கம் வாங்குவாங்க. அது 5-10% ஏறிச்சுன்னா நம்ம வித்துற வேண்டியது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால்தான் வந்து எந்த ஒரு தனி நபருடைய கருத்தையும் அது ஒரு கருத்துன்ற லெவல்ல தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர, அது ஒரு வேத வாக்கா நீங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா சோஷியல் மீடியால வரவங்களும் சரி, யூடியூப்ல வரவங்களும் சரி, எல்லாருமே நல்லவங்க கிடையாது. சிலர் வந்து ஒரு அல்டீரியர் மோட்டிவ் நிறைய பேருக்கு
இருக்கும். ஆனா இந்த இடத்துல டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடணும், நான் இது வரைக்கும் வெள்ளியில முதலீடு பண்ணது கிடையாது. தங்கத்துல முதலீடு பண்ணியிருக்கிறேன். ஆனா நான் பண்ண எந்த முதலீடுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வித்ததில்லை. அது வந்து நீண்ட கால அடிப்படையில வச்சுக்கணுன்ற எண்ணத்தோடு மட்டும்தான் நான் வாங்கியிருக்கிறேன் தங்கம். சார், வரும் வாரம் பொறுத்த வரைக்கும் நம்முடைய பங்குச்சந்தைகள் எந்த லெவலில் ட்ரேட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம்? பங்குச்சந்தைகள் போன வாரம் சொன்ன அதே தான், 26,000 26,500. ஆனா 26,000 கடந்த 2 வாரத்துல 26,000 உடைச்சு கீழே போயிருக்கு. அந்த ஒரு பேட்டர்ன் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் அனாலிசிஸ்னா இந்த கடந்த காலத்துல எப்படி நடந்ததோ அது வந்து இப்ப எதிர்காலத்துல அதே போல நடக்கும். அந்த பேட்டர்ன் ஸ்டடி பண்றது. அந்த மாதிரி நான் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து நான் ஒன்று ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். அது என்னன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த கடைசி வாரம் பங்குகள் நல்லா சரிஞ்சு அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட லோவஸ்ட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் யூனிஃபார்மா அடுத்த நாள், அதாவது அடுத்த சீரீஸனுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே அப்போ வந்து ஒரு நல்ல ரேலி இருக்கும். இது நான் பல தடவை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட யூடியூப் சேனல்லையும் ஆக்சுவலாக வந்து நான் அதை சொல்லியிருந்தேன். நான் அதே போல் பார்த்தீங்கன்னா போன வாரம் அந்த நவம்பர் சீரீஸ் கடைசி வாரத்தில் பங்குகள் நல்லா விழுந்திருந்தது. நவம்பர் சீரீஸ் முடிஞ்சு முதல் ட்ரேடிங் செஷன் டிசம்பர் சீரீஸ் நல்ல மார்க்கெட் மேலே போச்சு. கிட்டத்தட்ட நிஃப்டி 300 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு. அது வந்து ஒன்று, ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன். ரெண்டாவது பேட்டர்ன், எப்பெல்லாம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் ஆஃப் த சீரீஸ் நல்லா மேலே போகுதோ அன்றைய டேவுடைய லோவை பெரும்பாலும் அந்த மாசம் ஃபுல்லா உடைக்காது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே டிசம்பர் சீரீஸ்ல மார்க்கெட் நல்லா மேல போச்சு. அன்னைய லோ வந்து 25,850. நான் சொல்றது தோராயமா 25,850, 750 கிடையாது, 850 கரெக்டுங்களா. அந்த லெவல் தான் வந்து ஒரு டெக்னிக்கல் லெவல். அந்த லெவலை வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. அதை உடைச்சால் மார்க்கெட் வந்து வெரி பேரிஷ். ஸோ கடந்த 2 வாரத்துல 26,000 கீழே நிஃப்டி 3 தடவை போய் 26,000 கீழே க்ளோஸ் ஆச்சு. அது இல்லாம ஒரு 2 ட்ரேடிங் செஷன்ல வந்து 26,000 கீழே இன்ட்ராடேல போச்சு. ஆனா இப்போ நல்ல மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா 25,850 இருந்து 26,500க்குள்ளார அடுத்த ஒரு வாரத்துக்கு பங்கு வர்த்தகம் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேரிங் அண்ட் ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டன்சஸ். நடுவுல ஏதாவது ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஏதாவது ஏற்பட்டால் இந்த 26,500 தாண்டுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சார், இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ so much for joining. நன்றி. MCR Pure Cotton Club, Formals and Casual Shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.